வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தற்போதைய போர் நிறுத்தத்தின் போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் காசா பகுதியில் பல தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலிய துருப்புக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய இயக்கத்தினரையோ அல்லது எச்சரித்த போது நிறுத்தாமல் மிக அருகில் வந்த வாகனங்களையோ குறிவைப்பதாக ஐடிஎஃப் கூறியது. நேற்று சனிக்கிழமை குறைந்தபட்சம் 5 தாக்குதல்கள் காசா பகுதியில் நடந்ததாக பதிவாகியுள்ளது. காசா பகுதி முழுவதும் மொத்தம் 40க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் என்று கூறப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து உச்ச அளவிலான தாக்குதல்கள் நேற்று சனிக்கிழமை நடத்தப்பட்டன. ஹமாஸின் மறைவிடம் ஒன்றில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் குறைந்தபட்சம் 30 ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. அங்கிருந்த ஆயுதங்களும் தாக்குதலில் அளிக்கப்பட்டன. பாதியடைந்த கட்டடம் ஒன்றில் இருந்து ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேலிய காவலரின் மீது தாக்குதல் நடத்த முயன்ற போது அந்த கட்டடத்தின் மீது விமான குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அந்த கட்டடத்தில் சுமார் 30 ஹமாஸ் இயக்கத்தினர் மறைந்திருந்ததை இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்கள் மூலம் ஐடிஎஃப் தெரிந்து கொண்டு தாக்குதல் நடத்தியது. மற்றொரு சம்பவத்தில் காசாவில் ஒரு பேருந்தின் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கி சூடு தாக்குதலில் பாலஸ்தீனிய குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் உயிரிழந்ததாக காசா சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பசல் ஜெய்தூன் பகுதிக்கு கிழக்கே இடம்பெயர்ந்தவர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் அபு ஷபான் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஜெய்தூன் பகுதியில் இருந்து தங்கள் வீட்டை கண்டறிய முயன்ற போது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று கூறினர். ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலிய படைகள் நிறுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் மஞ்சள் கோடு என்று ஒரு பாதுகாப்பு எல்லை வகுக்கப்பட்டுள்ளது. அந்த எல்லையை கடந்து உள்ளே வரக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் கோட்டுக்கு அருகே வந்த சந்தேகத்திற்கிடமான வாகனத்தை நோக்கி படைகள் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். ஆனால் அந்த வாகனம் அச்சுறுத்தும் விதத்தில் அருகே வந்ததால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இப்போது 2வது வாரத்தை எட்டியுள்ளது. ஆனால் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து பல துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. மஞ்சள் கோட்டை நெருங்கும் அல்லது கடப்பவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. காசா முழுவதும் வெவ்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து நேற்று சனிக்கிழமை அதிகாலையில் இருந்து பல பாலஸ்தீனர்கள் காயமடைந்துள்ளனர். அதே நேரத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மோசமான மனிதாபிமான நிலைமை குறித்து உரிமை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. மத்திய காசாவில் உள்ள அல்பரோஜ் அகதிகள் முகாமில் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதன் விளைவாக கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 10 பேர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அல் ஜசீரா நிருபர் ஒருவர் கூறிய போது இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் காசா நகரத்தில் உள்ள சுஜையா சுற்றுப்புறத்தையும் குறிவைத்தன. கடந்த வாரம் காசாவில் உள்ள பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பசல் வெடிப்பொருட்கள் மற்றும் வெடிக்கும் ரோபோக்கள் அந்த பகுதியில் இருப்பதாக எச்சரித்தார். மேலும் அவை உயிருக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துவதால் பொதுமக்கள் அவற்றிலிருந்து விலகி இருக்குமாறு எச்சரித்தார். இஸ்ரேலிய படைகள் தங்கியிருந்த சில வீடுகள் வெடிப்பொருட்களால் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டிருக்கின்றேன். இன்னமும் வெடிக்கவில்லை. இந்த வீடுகள் திரும்பும் போது பொதுமக்கள் அவை வெடிப்பொருட்களால் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடையலாம் என்று கூறினார். தினசரி குண்டு வீச்சு முற்றுகையிடப்பட்ட பகுதியின் பெரும்பகுதியை அளித்துள்ளது மற்றும் மனிதாபிமான நிலைமைகளை மோசமாக்கியுள்ளது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் UNRWA வெளியிட்ட தகவலின்படி காசா பிரதேசத்தின் கிட்டத்தட்ட அனைத்து விவசாய நிலங்களும் அளிக்கப்பட்டுள்ளன அல்லது அணுக முடியாதவை. போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளை தேடி வடக்கு காசாவுக்கு திரும்பியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு மேலான போரினால் ஏற்பட்ட பெரும் அழிவுக்கு மத்தியில் தங்கள் வீடுகளை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் சிரமத்தை சந்தித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் போர் நிறுத்தத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. மறுபக்கத்தில் காசாவின் மீதமுள்ள பணிய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க ஹமாஸ் தவறியது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் அழுத்தத்தை உருவாக்கி வருகிறது. இறந்த பணிய கைதிகளின் 28 உடல்களையும் கண்டுபிடிப்பது கடினம் என்று இரு தரப்பினரும் எதிர்பார்த்தனர். ஆனால் ஆரம்பத்தில் 4 உடல்களை மட்டுமே திருப்பி அனுப்பிய போது ஹமாஸ் இஸ்ரேலில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அழுத்தத்தின் கீழ் இப்போது மொத்தம் 10 உடல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளது. மஞ்சள் கோட்டை அடையாளம் காண இஸ்ரேலிய ராணுவம் தெளிவான அடையாளங்களை வைக்க தொடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் இன்னமும் 53% நிலப்பகுதியை கட்டுப்படுத்துகின்றது. இதுபோன்ற சம்பவங்கள் ஜனாதிபதி ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த ஒப்பந்தத்தை முறிக்கும் அபாயம் உள்ளதாக கருதப்படுகிறது. அத்துடன் காசாவில் தொடரும் தாக்குதல்கள் இரு தரப்பினருக்கும் இடையிலான ஆழமான நம்பிக்கையின்மையினையும் ஒப்பந்தத்தின் மிகவும் சிக்கலான 2ஆம் கட்டத்தை நோக்கி அவர்கள் செயற்படும் போது அவர்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களையும் காட்டுகின்றன. ஹமாஸ் இரவு முழுவதும் மற்றொரு உடலை ஒப்படைத்தது. அது தடயவியல் சோதனை மூலம் இறந்த பணிய கைதி எலியாகு மார்கலிட்டின்து என்று உறுதிப்படுத்தப்பட்டது.
அக்டோபர் 7 2023 நடந்த தாக்குதலின் போது மார்கலித் இஸ்ரேலில் வைத்து கொல்லப்பட்டார். இறந்த அவரது உடல் இஸ்ரேலில் இருந்து ஹமாஸால் காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த உடல் நேற்றிரவு மீண்டும் இஸ்ரேல் திரும்பியது. ஒப்பந்தத்தின்படி காசாவில் மீதமுள்ள பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதை ஹமாஸ் தாமதப்படுத்துவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான ரஃபா எல்லைக்கரவையை திறப்பதை இஸ்ரேல் தாமதப்படுத்தியுள்ளது. மேலும் அதிகமான பணைய கைதிகளின் உடல்களை கொடுக்க ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்க காசாவுக்குள் நுழையும் மனிதாபிமான உதவிகளின் வேகத்தை குறைத்துள்ளது. ஜனவரி மாதம் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் மாதம் சரிந்ததிலிருந்து ரஃபா எல்லைக்கடவை மூடப்பட்டுள்ளது. ஹமாஸ் அனைத்து உடல்களையும் ஒப்படைக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இஸ்ரேலிய உளவுத்துறை ஷின்பேர் ஹமாஸுக்கு அனைத்து உடல்களும் எங்கே உள்ளன என்று தெரியவில்லை என்றே நம்புகின்றது. ஆனால் ஹமாஸுக்கு தற்போது ஒப்படைக்கப்பட்ட உடல்களை விட மேலும் பலரின் உடல்களின் இருப்பிடம் தெரியும் என்று இஸ்ரேலிய உளவுத்துறை ஷின்பேர் மத்தியஸ்தர்களிடம் கூறியுள்ளது. இடிபாடுகளிலிருந்து அவற்றை மீட்டெடுக்க அதிக நேரம் எடுக்கும் என்றும் புல்டோசர்கள் போன்ற கனரக இயந்திரங்கள் தற்போது அந்த பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. இஸ்ரேலும் மத்தியஸ்த நாடுகளும் உடல்களை தேட ஒரு சர்வதேச பணிக்குழுவை உருவாக்கியுள்ளன. இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் குறித்து தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளை தொடங்கிக் உள்ளன என்று அரபு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் மிகவும் சிக்கலான பிரச்சனைகள் விவாதிக்கப்பட உள்ளன. போருக்கு பிந்தைய காசாவின் நிர்வாகம், ஹமாஸை நிராயுதபாணியாக்குதல் மற்றும் அரபு தலைமையிலான படையின் கீழ் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் ஆகியவை அவற்றில் அடங்கும். இந்த பிரச்சனைகள் மிகவும் கடினமானவை. அதனால்தான் மத்தியஸ்தர்கள் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு முதல்கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது அவற்றை பற்றி விவாதிக்கவில்லை என்று இஸ்ரேலிய மற்றும் அரபு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் காசாவிலிருந்து பகுதியளவு விலகியதிலிருந்து ஹமாஸ் முக்கிய பாலஸ்தீன குடும்பங்களால் கட்டுப்படுத்தப்படும் போட்டி குழுக்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டு பொது மரண தண்டனைகளை நடத்தி அச்சத்தை பரப்பி ஒப்பந்தத்திற்கு மற்றொரு சவாலை உருவாக்கியுள்ளது. ஒப்பந்தத்தில் இல்லாத விதத்தில் காசாவில் ஹமாஸ் தொடர்ந்து மக்களை கொன்றால் உள்ளே சென்று அவர்களை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று ட்ரம்ப் வியாழக்கிழமை சமூக ஊடகங்களில் கூறினார். காசாவில் மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலம் ஹமாஸ் மீண்டும் தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்ளும் திறனை நிரூபித்து வருகின்றது. போர் நிறுத்தம் ஏற்பட்டதும் ஹமாஸ் காசாவின் கட்டுப்பாட்டை விரிவாக மீட்டெடுக்க முடியுமா அல்லது அதற்கு பதிலாக அந்த இடம் குழப்பத்தில் மூழ்குமா என்பது முதலில் தெளிவாக தெரியாத நிலைமை இருந்தது. இதுவரை நடந்து கொண்டிருப்பது ஹமாஸ் இன்னமும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கான சான்றாகும். இதன் பொருள் காசாவில் கடிகாரம் துடிக்கின்றது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் ஹமாஸ் தன்னை மீண்டும் கட்டமைத்து அதன் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறும் திறனை வைத்திருக்கின்றது. அதை செய்ய ஹமாஸ் பல்வேறு முறைமைகளை பயன்படுத்துகின்றது. அதாவது மரண தண்டனைகள் மற்றும் பிற மாஃபியா போன்ற வன்முறைகள் அதில் அடங்குகின்றன. காசாவில் இருந்து வெளியாகும் காணொளிகள் ஒவ்வொரு நாளும் இதற்கு அதிக ஆதாரங்களை கொண்டு வருகின்றன. உதாரணமாக ஹமாஸ் அதிருப்தியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை கொலை செய்வதையும் விசாரணைக்கு மக்களை அழைப்பதையும் காணொளிகள் காட்டுகின்றன. மக்கள் ஹமாஸின் ஆட்சியை எதிர்க்கிறார்கள் என்பதற்கு மிக குறைந்த ஆதாரங்கள் மட்டுமே உள்ளன. உண்மையில் அவர்கள் ஹமாஸின் நிர்வாகத்திற்கு சம்மதித்ததாக தெரிகின்றது. இதுதான் அவர்களின் எதிர்காலம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது போல் தெரிகிறது.